நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். அவர் மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு அன்பர். அந்த தம்பி பாருங்கள், கடந்த 5.5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த பரிச்சயம் உண்டு. அப்பொழுது வரும்பொழுது அவருக்கு திருமணம் நடக்கவில்லை அன்றைய தினத்தில். அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். பார்த்தெடுப்பிலே, தம்பி காதல் வயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில தாரதோஷம் என்பது வெளுத்திருக்கிறது, யாரை திருமணம் செய்தாலும் உங்களுக்கு முதல் வாழ்க்கை தோல்வி காணப்பட வேண்டும் என்பது விதிப்பயன் உங்க கட்டத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் காதலித்து திருமணம் செய்தாலும் சரி, பெற்றோர்களா பார்த்துட்டு அச்சலை போட்டு ஆசீர்வதித்த திருமணமாக இருந்தாலும் முதல் வாழ்க்கை தோல்வியில் தழுவ வேண்டும் என்பது திண்ணம். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம், மருகேந்திராதிபதி தசமகேந்திரம் என்று சொல்வதை போல உங்கள் ஜாதகத்தில் தனித்த குரு 7ஆம் பாவத்தில் அமரப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற புதனும் அமரப்பட்டிருக்கிறது. அப்ப தாரதோஷம் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி அப்படின்னு நான் அந்த அன்பர்கிட்ட சொல்லும் பொழுது, ஐயா, உண்மையிலே நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக அவரை காதலிக்கிறேன், பள்ளி பருவம் கல்லூரி பருவத்திலிருந்து. ஆனால் அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்யலாம் என்று விருப்பத்துடன் இருக்கிறேன் என்று சொன்னார். முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த், கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அந்த தம்பி பிறந்தது 9/10/1989 காட்பாடி வேலூரில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு வயது 35 வயது 11 மாதம் 8 நாள் இப்பொழுது நடப்பு. பிறக்கும் போது கிரக அடைவு பாருங்கள். அந்த தம்பி பிறந்தது தனுசு லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி பாருங்களேன், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். இருப்பு பாருங்கள், கடைப்பகுதி 4ஆம் பாதத்திலே பிறந்ததனால் உத்திராட நட்சத்திரத்திலே இருப்பு 1 வருடம் 5 மாதம் 2 நாட்கள் மட்டும்தான் சூரிய திசையினுடைய இருப்பு இருந்தது. அதன் பிறகு சந்திரன் முடிந்து செவ்வாய் முடிந்து அதற்கடுத்தது ராகு திசையில் கடைப்பகுதி புத்தி நடைமுறையில் நடக்கிறது. கிரக அடைவு பாருங்கள், தனுசு லக்னம், லக்னத்திலே சனி, லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலே சந்திரன் ராகு, லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே குரு தனித்து அமர்ந்திருக்கிறது. 8ஆம் இடத்திலே கேது கடக மனையிலே, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திரத்தில் கன்னி மனையில் தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் விருச்சக மனையிலே அமரப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் நிறைய தொலைக்காட்சியிலே யூடியூப்ல என்னுடைய பதிவு ஏற்றத்திலே நான் சொல்லி இருக்கிறது என்னவென்றால், ஒரு உபயலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உபயத்திலேயே கார்னர்லேயே குரு, கார்னர்லேயே புதன் அமரப்பெற்றால் இது கேந்திராதிபத்திய தோஷம் என்று. அப்ப இவர் பிறந்தது உபயலக்கணம், அப்போ தனுசு லக்னம். தனுசுக்கு 7ஆம் பாவத்திலே குரு தனித்து அமரப்பெறுகிறது. 7ஆம் இடத்து அதிபதி புதன், 7ஆம் இடத்திற்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளான புதன் தசமகேந்திரத்தில் 10ஆம் இடத்துல யாரோடு கூடப்பட்டிருக்கிறார்? செவ்வாயோட, சூரியனோட. அந்த புதனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்றால் சூரியன். அப்பொழுது யாரை திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு மனைவி என்பது வாழ்க்கையில பிடிச்சும் பிடிக்காம தான் வாழ்க்கை அமையப்பெறும் என்பது ஜோதிடத்தினுடைய கிரக அடைவினுடைய சின்னம். அப்ப அந்த அடிப்படையில் இவர்கள் காதலித்து திருமணம் செய்தாலும் சரி, பெற்றோர்களாக பார்த்துட்ட வாழ்க்கையாக இருந்தால் முதல் வாழ்க்கை தோல்வி காணும். அப்ப அந்த அடிப்படையிலே எடுத்தெடுப்பிலே கேட்கிறேன், காதலிக்கிறீர்கள் என்று சொல்வதை போல நீங்க சொல்வதை போல நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த பெண்ணை தான் நான் மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ரைட், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். முதல் வாழ்க்கை முடிந்து மறு வாழ்க்கையால் தான் உங்களுக்கு தித்திக்க வேண்டும் என்பது விதி. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்னதான் மனைவி கிளி மாதிரி ஒரு மனைவி அமைந்தாலும் குரங்கு மாதிரி மந்தி மாதிரி வேறொரு அமைப்பு அமைய வேண்டும் என்பது விதிப்பயன். ஜாதகத்தில் அட்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் ராகுவோட பின்னப்பட்டிருந்தால் மனைவி அல்லாத திருமணத்திற்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னாலே நிறைய பெண்கள் ஒரு லவ் பண்ணலாம், காதல் டிராப் பண்ணலாம்,
டிராப் ஆகலாம், மீண்டும் காதலிக்கலாம். ஆனா அதை கள்ளக்காதல் என்று சொல்ல மாட்டோம். திருமணமாகி தாலி கட்டி குடும்பம் நடத்தினதுக்கு பிறகு வரக்கூடிய காதல்கள் எல்லாம் கள்ளத்தனமான காதல் என்று தான் நாம சொல்லுவோம். அந்த அடிப்படை உங்களுக்கு கள்ளக்காதலி வர வேண்டும் என்பது விதிப்பயன். ஐயா, நான் அப்படியெல்லாம் அல்ல, ஒரே பெண்ணோட காதலித்து ஒரே பெண்ணோட வாழ வேண்டும் என்பது நான் அப்படிதான் ஒழுக்க நெறி, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் தம்பி. காதல் பயப்படம் என்பது விதிப்பயன். காதலிக்கிறது என்ன சும்மாவா? அந்த ஜாதத்தில் அந்த விதி இருந்தால் தான் காதலிக்க முடியும். காதலித்த பெண்ணோட வாழ்க்கை நடத்தி கடைசி வரை ஒற்றுமையாக வாழக்கூடிய தம்பதியினரா என்று பார்த்தால் நீங்கள் அப்படி அல்ல. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். பாராட்டுகள், வாழ்த்துக்கள் உங்க திருமண வாழ்க்கைக்கு என்று சொன்னேன். அதே போன்று போய் அவர் திருமண வாழ்க்கை நடந்து மீண்டும் என்னிடத்தில் என்னை ஜாதகம் பார்க்க வருகிறார். 2 ஆண்டுகள் கடந்து வருகிறார். திருமணமாகி 2 ஆண்டுகள் கடந்து அப்ப வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது மீண்டும் இதே வார்த்தை தான் சொன்னேன். உங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை தோல்வியில் தழுவப்படும், மற்றொரு வாழ்க்கையால் தான் உங்களுக்கு சிறப்பு என்று சொன்னேன். அதே போன்று நீங்கள் சொன்னதை போலங்க ஐயா, நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு நான் பார்க்க வந்தேன், திருமண பொருத்தம் பார்த்தேன். ஆனால் திருமணத்தில் காதலித்து பின்னர் இருந்தாலும் காதலிக்காத இருந்தாலும் தாய் தாப்பன் பார்த்து வைத்த வாழ்க்கையாக இருந்தாலும் முதல் வாழ்க்கை தோல்வி காணும் என்று சொன்னீர்கள். நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் காதலித்த பெண். இப்ப 2 பேர்களுக்கு கருத்து வேற்றுமை அடிக்கடி ஊடுருவி கொண்டிருக்கிறது. பிரிந்துதான் வாழ வேண்டும் என்பது விதியா? எங்கள் ஜாதகத்தில் அவ்வளவு அழகா வாழ்க்கையில 7 வருஷம் காதல், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நாங்கள் வடதுருவும் தென்துருவும் மாதிரி தான் எங்க வாழ்க்கை ஓடுது. என்னுடைய படுக்கை ஸ்தானமே தனித்தனி அறையில் தான் உறங்குகிறோம் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு இடையில ஒரு கள்ளக்காதல் வரும் என்று சொன்னீர்களே, அதே போன்று என்னுடைய அலுவலகத்திற்கு ஆட்டோமேட்டிக்கா என்னை தேடி வர்றா அந்த பெண்ணுக்கும் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. இன்ன வரையில் அந்த தொடர்போடு தான் இருக்கு. இது மனைவிக்கு தெரிய ஆரம்பித்தது. என்னை வச்சு காதலித்து திருமணம் செய்தோம், ஒருமித்த வாழ்க்கையாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு பாருங்கள், எங்கேயோ ஒரு வல்லூர்கள் நம் வாழ்க்கையில் குறுக்கிடுவதை போல இந்த ஜாதகத்திற்கு, அதைத்தான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதை போல, அட்டமாதிபதி எவனொருவன் ஜாதகத்தில் ராகுவோடு பின்னப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எந்த ரூபத்தில் என்றால் 8 குடையின் ஒரு மனிதன் ஜாதகத்தில் வலுத்தாலே செகண்ட் லைஃப், அதாவது கள்ளத்தரமான காதல் ஊடுருவதை நிறைய பார்க்கலாம். சிரலகணக்காரங்களுக்கு நிறைய கோடிட்டு சொல்லுகிறேன். சிரலகணம் என்றால் ரிஷபலகணம், அதற்கு அடுத்தது அதே போன்று விருச்சிக லக்னம், அதற்கு அடுத்தது கும்பலகணம், அதே போன்று சிம்மலகணம். இந்த ரிஷபலகணத்திற்கு 3ஆம் இடத்திலே இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதி என்று கலத்தர அவமான சின்ன ஸ்தானாதிபதி யார்? ரிஷபலகணக்காரர்களுக்கு குரு. அந்த குரு பாருங்கள் கடகமனையில் உச்சம் பெற்று ரிஷபலகணத்தில் பிறந்திருந்தால் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு கள்ளக்காதல் தொடர்பு ஏற்பட்டே தீர வேண்டும் என்பது விதிப்பயன் என்பதை சொல்வதை போல ஒவ்வொரு ஸ்திரம் ஸ்தரம் உபயலக்கணக்காரர்களுக்கு நிறைய பகுத்து சொல்லி இருக்கிறேன். தொலைக்காட்சியிலையும் சரி, யூடியூப்லையும் சரி. அந்த அடிப்படையில் பாருங்கள், இவர்களுக்கு எந்த ரூபம் என்றால், இவர் பிறந்தது உபயலக்கணம். உபயலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யார்? சந்திரன். அந்த அட்டமாதிபதி எங்கு அமரப்பட்டிருக்கிறான்? 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே. அதன் யாரோடு பின்னப்படுகிறது? ராகுவோடு பின்னப்படுகிறது. அப்படி ஆட்டோமேட்டிக்கா கள்ளக்காதல் ஊடுருவ வேண்டும் என்று விதிப்பயன். அப்போ அந்த பெண்ணு இவருடைய அலுவலகத்துக்கு வரும்போது கள்ளத்தனமான உறவு ஏற்படுகிறது. இது மனைவிக்கு தெரிகிறது. அதுல இருந்து எங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ இதை என்ன பண்ணலாம், விவாகரத்து பண்ணலாமா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். நான் தான் அன்றைக்கே சொன்னேனே தம்பி, இது எழுதப்பட்டதனுடைய நியதி. நீங்கள் நிச்சயமாக முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கையால் தித்திக்க வேண்டும் என்பதுதான் விதி. அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம தெளிவாக பார்த்து அமைக்க வேண்டும். இளையதாரம் எங்க இருக்கிறது? 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன போகஸ்தானத்திலே, சுகம் கொடுக்க சுகஸ்தானத்திலே, 4ஆம் பாவத்திற்கு 9ஆம் இடத்திலே, லக்னத்திற்கு 12. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இது சூட் ஆகுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். இந்த பெண்ணுக்கும் நிச்சயமாக உன்னிடத்தில் மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை குறந்து தாவக்கூடிய மனசு போல உங்கள் 2 பேருக்கும் காதல் துண்டிப்படையும். இந்த கள்ளக்காதலும் நிலைக்காது, நல்ல காதலும் உனக்கு நிலைக்காது. என்னையா சொல்றீங்க, அவ்வளவு நாங்க டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றார். சரி, காதல் வயப்படுகிற வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போன்று பாருங்கள், 4.5 ஆண்டுகள் நடக்கிறது. என்னை பார்க்க 6 மாதத்திற்கு முன்னால் வருகிறார். அந்த காதலிக்கு முதல் திருமணம் நடந்து விவாகரத்து நடந்தது.
கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் நடக்கிறது விவாகரத்து வாங்கி. மீண்டும் இந்த பெண்ணோட நான் வாழ்க்கை நடத்தலாம் என்று பார்க்கிறேன். அந்த பெண்ணுக்கு பாருங்கள், வீட்டில் மனம் முடிக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பேரண்ட்ஸ் ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னு என்னுடைய காதலை எடுத்து நான் சொல்ல முடியல அப்படின்னு. அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் இப்ப நடக்கக்கூடிய திசை பாருங்கள், ராகு திசையில செவ்வாய் புத்தி மனம் பேதலித்து வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய், புதன், சூரியன் டிப்ரெஷன், மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது விதி. அப்போ இந்த பெண்ணு பாருங்க, எனக்கு கள்ளக்காதல் ஏற்பட வேண்டும், அதே போன்று ஏற்பட்டது. ஆனால் அந்த பெண்ணு சொல்றா, நான் உன்னோட தான் வாழ்க்கை வாழுவேன், என் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு எப்படியும் சரிப்பட்டு வராதுன்னு தான் ஜோதிடர் அன்னைக்கு நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, ஓகே இல்லைன்னா நான் மீண்டும் நான் திரும்பி வந்துடும், உன்னோடவே நான் வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜாதத்தை பார்த்துட்டு மீண்டும் அந்த பெண்ணு கல்யாணமாய் போயிட்டா உறுதியா வருவாளாயன்னு கேட்கிறாரு. அப்ப பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்றா, ஏற்கனவே நீங்க பரணி பாலராஜரை பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு கள்ளக்காதல் வயப்படணுன்றது தான் இருக்கு, அதனால பாக்குறேன், பேரண்ட்ஸ் சொல்றதுக்காக இந்த வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக்கிறேன், ஓகேன்னா டிராவல் பண்றேன், இல்லைன்னா நான் மீண்டும் உன்னோட வந்துடுறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு, அதான் தான் கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள் என்று சொல்வதை போல ஒரு ஜாதகத்தில் பார்த்தெடுப்பிலே இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம் பார்க்கறத விட இந்த கட்ட பொருத்தல பார்க்கும் பொழுது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்வதை போல 3ஆம் இடம் தாம்பத்தியமும், 7ஆம் இடம் முதல் தாரமும், 11ஆம் இடம் இளைய தாரமும், 8ஆம் இடம் கள்ளக்காதலும், 5ஆம் இடம் கௌரவமும் எப்படி இருக்கிறது சீர்தூக்கி பார்க்காமல் நம்ம பார்த்தது ஓகே மேட்ச் இது நல்லா இருக்கு அப்படின்னா பந்து செவுத்துல அடிச்ச வாரத்தில் ரிட்டர்ன் ஆயிடும். 1 வருடம் காதலிக்கல, 2 வருடம் காதலி, கிட்டத்தட்ட 13 வருடங்கள் காதலித்து, பள்ளி பருவம், கல்லூரி பருவம், வேலை பருவத்தில் காதலித்து 13 வருஷம் கழிச்சு அவங்க காதல்ல சக்சஸ் ஆகி மீண்டும் கணவன் மனைவியாக வந்த உடனே மீண்டும் பிரிய வேண்டும் என்பது விதி. கரெக்டா பாருங்க, 1.5 மாசத்துல கணவன் இறக்கிறார், சூசைட் பண்ணி இறக்கிறார். இது திருச்சியில் நடந்த நிகழ்வு. காதலன் காதலிகள் என்னிடத்துல பார்க்க வர்றாங்க. அன்றைய தினம் பார்க்கெடுப்புல சொல்றேன், காதலன் காதலிகள் காதலனாக இருந்திருங்க, அப்படியே இருந்திருங்க, லிவிங் டுகெதர். ஆனா வாழ்க்கை திருமாங்கல்யம் கட்டி வாழ்க்கை வாழ்ந்தனா உன்னுடைய வாழ்க்கை போயிடுன்னு. அதே போன்று பாருங்கள், நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதை போல இது நடந்தது. இதே போன்று பாருங்கள், இந்த பையனுக்கு வாழ்க்கை போய் மறு வாழ்க்கை ஏற்பட வேண்டும், இளையதாரத்தால் சங்கமிக்க வேண்டும் விதி. இந்த கள்ளக்காதலால் அவமானமும் நிந்தனையும். மீண்டும் அந்த பெண் வருவாளா? நிச்சயமாக வருவாள். இவருடைய வாழ்க்கையினுடைய தரம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதியில் ஒரு ஆள் கூடியிருக்கிறதா, சிரத்திற்கு 3ஆம் இடத்தில் அந்த கிரகங்கள் குரு அமர்ந்திருக்கிறதா ஸ்திரலகரக்காரர்களுக்கு. இதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கும் பொழுது 9 பொருத்தம் இருக்குன்னு வாங்க, மற்ற ஜோசியர் குறிச்சு நான் எடுத்தோடுக்குள்ள அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன் சார் நீங்க எடுத்தோன்னு அவாய்ட் பண்றீங்களே? அம்மா இதோட விளக்கம் என்னன்னு தெரியாது, உன் பையனுக்கு நல்ல அமைப்பு தான் வரணும்னு இருக்குது, இதுக்கு விளக்கம் சொல்லி அந்த பெண்ணை நான் கலங்கப்படுத்த விரும்பல. எழுதப்பட்ட நீதி, நம்ம குலத்திற்கு இந்த பெண் வேண்டாம், நம்ம குலத்திற்கு இந்த ஆண் பையன் வேண்டாம். அதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் 3ஆம் இடம் போகமும், 7ஆம் இடம் களத்திர பாவமும், 5ஆம் இடம் கௌரவமும், 8ஆம் இடம் திருமாங்கல்யமும் அவமானஸ்தானமும், 8ஆம் இடமும் 11ஆம் இடம் இளையதாரத்தால் சங்கமம் யாருக்கென்று கண்ணோட்டமாக பார்த்தாலே பொருத்தத்தை பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.